எல்லாருக்கும் வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு இந்த செயல் திட்டத்தை பற்றி விளக்க இதை பற்றி கூற வந்திருக்கிறேன். சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் ரீதியாக பல அநீதிகளை சந்தித்து வருகிறது. கீழடி ஆய்வுக்கு அங்கீகாரம் அளிக்காதது, ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி மறுப்பு, கூட்டாட்சி முறையை சிதைப்பது, மக்கள் தொகையை கணக்கெடுப்பை காலம் தாழ்த்துவது, நீட் தேர்வு மூலம் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பது, தொகுதி மறையறை என்ற பெயரில் நம் உரிமை குரலை நசுக்கி பிரதிநிதி தத்துவத்தை குறைப்பது என தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே உள்ளது. இது மட்டுமில்ல, நம்ம கொடுக்குற ₹1 வரி பணம் நமக்கு திருப்பி 26 பைசாவை தான் தருகிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிஷாங் என்ற ஒரு புயல் காரணமாக, மழையின் காரணமாக 2023 37,902 கோடி சேதம் ஏற்பட்டு தமிழக அரசு இழப்பீடு அதற்கு ஒன்றிய அரசிடம் கேட்கும் பொழுது வெறும் 276 கோடி மட்டும்தான் கொடுத்தார்கள். அது மட்டுமில்லை, அவர்கள் பாக்கி பணத்தை தராததால் உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியுள்ளது. இது தவிர தேசிய கல்வி திட்டம், அது மும்மொழி கல்வி திட்டத்தை நுழைக்க பார்க்கிறார்கள். ஹிந்தியை கட்டாய கல்வியாக கொண்டு வர பார்க்கிறார்கள். அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்ததால் 2152 கோடி இன்று ஒன்றிய அரசு நமக்கு தராமல் வஞ்சித்து விட்டது. இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உச்ச நீதிமன்றம் சென்றுள்ளோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நமக்கு தர வேண்டிய பணம், நம்முடைய உரிமைகள் எல்லாமே அவர்கள் தட்டி பறிக்கிறார்கள். அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நம் தமிழ்நாட்டின் பெருமையும் மாண்பையும் சிதைக்க திட்டமிடுபவர்கள் ஒரு உண்மையை மறந்து விட்டார்கள். அவர்கள் அடக்க நினைப்பது சாதாரண ஒளி அன்று, அது ஒரு உதய சூரியன். எவர் தடுத்தாலும் கதிர்கள் தடையை ஊடுருவி பிரகாசிக்கும் சூரியனின் குணமே தமிழ்நாட்டின் மக்களின் குணம். எவ்வளவு முறை எதிரிகள் முயன்றாலும் ஒவ்வொரு முறையும் அடக்குமுறைகளை தகர்த்து எழுச்சியுடன் தமிழ்நாடு எழும். நமது வானில் ஆபத்து மேகங்கள் சூழ்ந்த போதெல்லாம் இருளை அழித்து வெற்றி வெளிச்சத்தை கண்டடைந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஏனெனில் தமிழர்கள் வெற்றி சூத்திரமே ஒன்றுதான். ஆபத்து வரும்போதெல்லாம் நாம் ஒன்றிணைவோம். நமது எதிர்பார்ப்பின் பலம் ஒருபோதும் குன்றியதில்லை. அச்சுறுத்தப்படுத்தும் போது நாம் ஒன்றுபடுகிறோம். ஒடுக்கப்படும் போது நாம் வீறு கொண்டு எழுகிறோம். இதோ இப்பொழுது தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை ஒன்றாய் ஓரணியில் திரண்டு நமது மண், மொழி, மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக போராடி வெல்ல தயாராகிறது. இந்த ஓரணியில் தமிழ்நாடுடைய நோக்கமே மண், மொழி, மானம், இது மூன்றும் நாம் காக்க ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் கட்டி காத்து வந்த நமது மண்ணின் பெருமை இப்பொழுது நமது இளைஞர்களின் கைகளில் உள்ளது. நமது முன்னோடிகள் நமக்காக போராடியது எல்லாம் எதற்காக? வெறுமனே நாம் உயிர் வாழ்வாதா? இல்லவே இல்லை. நாம் தலை நிமிர்ந்து சுயமரியாதை உணர்வோடு பெருமையுடன் வாழவே அவர்கள் போராடினர். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய சரித்திரத்தை கீழடி அந்த ஆய்வுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறார்கள்.
அந்த கீழடி ஆய்வுக்கு அந்த ரிப்போர்ட்டை தயார் செய்தவர் இன்று தூக்கி எறியப்படுகிறார். நம்மளுடைய இந்த கீழடி ஆய்வுக்கு நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இவ்வளவு வருடங்களாக இந்த தமிழர் பண்பாடு இருந்து வருகிறது. தமிழர்கள் எவ்வளவு ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள். அதை கூட மற்ற மாநிலங்களுக்கு, ஏன் வெளிநாடுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் தமிழ்நாடு மீது ஒரு வெறுப்பை கொண்டுள்ளார்கள். இது மீளாத வெறுப்பாக இருக்கிறது. இன்று அந்த போராட்டத்தை முன்னெடுப்பது நமது ஒவ்வொரு கடமை ஆகும். நமது குழந்தைகளுக்காகவும் இனி வரவிருக்கும் நமது தலைமுறைக்காகவும் நாம் ஒன்றுபடுவோம். எந்த சக்தியாலும் வெல்ல முடியாத, எந்த கூட்டத்திலும் உடைக்க முடியாத, எந்த வல்லமையாலும் தகர்க்க முடியாத மலை போல் எழுவோம். நாம் ஒன்றாக ஓரணியில் நின்றால் நம்மை வீழ்த்த எவராலும் முடியாது. இதுவே ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு. உங்களுக்கு எங்களுடைய இந்த நோக்கமே எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், இணைந்து போராட வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமே. வடக்கில் பழவேற்காடு முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரை, மேற்கில் ஆனைக்கட்டி முதல் கிழக்கில் நாகப்பட்டினம் வரை ஜாதி, மதம், அரசியல் சார்பு ஆகியவற்றை கடந்து ஓரணியில் நிற்கிறது தமிழ்நாடு. இது வெறும் பிரச்சாரம் அல்ல. தமிழ்நாடு அதன் மண், மொழி, மானம் ஆகியவற்றை பாதுகாக்க ஒன்றிணைந்து போராடி வெல்வதற்காக மாபெரும் முன்னெடுப்பு. இப்போ எங்களுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 45 நாட்கள்ல 68,000 வாக்குச்சாவடி முகவர்கள் அவர்கள் மூலமாக 2 கோடி குடும்பங்கள், அவர்கள் 100% அவர்கள 1 கோடி குடும்பங்களை அட்லீஸ்ட் பதிவு செய்ய வேண்டும். இந்த 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையும் அவர்கள் இதுல சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. 30% உறுப்பினர்கள் அனைத்து வாக்கு சாவடிகளும் இணைக்க வேண்டும். இதுதான் இந்த இலக்கு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் நாம் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க ஒன்றிணைவார்கள். இந்த பரப்புரை மூலம் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அனைத்து 100% குடும்பங்களை நேரில் சந்தித்து, இதோடைய நோக்கம் என்னன்னா போய் அவர்களை சேர்த்தல், உறுப்பினர் சேர்த்தல் அல்ல, அந்த குடும்பங்களை 100% குடும்பங்களை நேரடியாக சென்று அவர்கள் சந்திக்க வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் பங்கேற்குமாறு வேண்டுகோள் விடுப்பார். இதன் மூலம் குறைந்தபட்சம் 1 கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் 30% மக்களை திமுக உறுப்பினர்களாக பதிவு செய்வதே இதன் இலக்கு. இந்த செயல் திட்டம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை செய்தியை வீடு வீடாக கொண்டு செல்லும் வகையில் திமுகவின் கடைநிலை நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பிடிஏ வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள், பிடிஏ பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ், புதியதாக 68,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் எனும் புதிய டிஜிட்டல் பேராளிகளுக்கு கழகத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 68,000 வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரைக்காக தனித்தத்துவமாக உருவாக்கப்பட்ட செயலி மற்றும் சமூக ஊடகங்கள் கையாளும் வகையில் இதற்காக ஒரு பயிற்சி தனியாக அளிக்கப்படுகிறது. அது வருகிற ஜூன்
28 மற்றும் ஜூன் 29ஆம் தேதியில் பயிற்சி பெறுவார்கள். ஏற்கனவே ஜூன் 25ஆம் அன்று கழக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மாநில அளவான பயிற்சி முகாம் நடைபெறும். அடுத்தது நான் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை தனி தத்துவமான 3 நாள் நிகழ்வாக தொடங்கப்படும். முதல் நாள், அதாவது ஜூலை 1, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் பரப்புரையை தொடங்கி வைப்பார். பின்னர் 38 மாவட்ட தலைநகரங்களிலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறும். இது ஜூலை 1. இரண்டாம் நாள், அதாவது ஜூலை 2, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுடன் இணைந்து ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை தொடக்கத்தை குறிக்கும் வகையில் 76 கழக மாவட்டங்களிலும் நடை பயணமாக ஒற்றுமை பேரணியை மேற்கொள்வார்கள். ஸோ ஜூலை 2 76 கழக மாவட்டங்களிலும் நடை பயணம் நடைபெறும். அடுத்தது 3ஆம் நாள், அதாவது ஜூலை 3, கழகத்தின் பிரத்யேக பரப்புரை குழு அனைத்து வாக்குச்சாவடிகளும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பரப்புரை செய்தியை எடுத்து கூறி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கீழ் பதிவு செய்யும். ஸோ இதுக்கென ஒரு டீம் ஜூலை 3 அன்னைக்கு 68,000 பூத் அந்த வாக்குச்சாவடிகள் அவர்கள் அந்த பரப்புரையை செய்வார்கள். அடுத்தது இல்லந்தோறும் மக்கள் சந்திப்பு. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒரு தனி தத்துவ பரப்புரை குழு உருவாக்கப்படும். இதில் ஒரு வாக்குச்சாவடி பாக முகவர், ஒரு வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர், ஒரு இளைஞர் பிரதிநிதி, ஒரு பெண் பிரதிநிதி, 8 to 10 உள்ளூர் வாக்குச்சாவடி மேலாண்மை குழு PLC உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். இது இந்த வாக்குச்சாவடி பரப்புரை குழுவுக்காக உள்ள இந்த காம்போசிஷன். வாக்குச்சாவடி பரப்புரை குழு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு குடும்பத்துடன் 7 to 10 நிமிடங்கள் கலந்துரையாடி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் நோக்கத்தை விளக்கி செயலி மற்றும் உறுப்பினர் படிவம் மூலம் அக்குடும்பத்தை ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைப்பார். ஆர்வமுள்ளவர்கள் கழகத்தின் உறுப்பினர்களாக பதிவு செய்வார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் விதி விலக்கின்றி சென்றடைவதுதான் இதன் விலக்கு. இந்த செயல் திட்டம் நிறைவு அது என்னைக்குன்னா, தமிழ்நாட்டின் பெருமையை காக்கும் தகர்க்கும் நயவஞ்சிக சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை கீழ் 1 கோடி குடும்பங்கள் ஒன்றிணைந்து போராடுவதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டங்கள் நடைபெறும். ஆகஸ்ட் 11 அன்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை நிறைவடையும். இதன் குறிக்கோள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதன் குறிக்கோள் எல்லாருமே ஓரணியில் ஒன்றுபட வைப்பதுதான். இன்னைக்கு தமிழ்நாடை கைப்பற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாடு எப்படியாவது ஏற்கனவே வஞ்சித்து விட்டார்கள். அவர்கள் தமிழ்நாடு வளர்வதை பிடிக்கவில்லை. கீழடி முதல் கல்விக்கு உண்டான நிதிகள் இருந்து எந்த ஒரு மக்கள் திட்டம் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே குறிக்கோளாக கொண்டு இன்னைக்கு தமிழே பேச தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள நினைக்க டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறார்கள். இதை தடுப்பதுதான், இதை எல்லோரும் ஒன்றிணைப்பதுதான், ஒரே அணியில் கொண்டு வருவதுதான் இந்த செயல் திட்டத்தின் நோக்கமாகும். ஆகவே இதை நான் கூறியபடி 45 நாட்களில் செய்து முடிக்க இந்த செயல் திட்டத்தை தயாரிக்கப்பட்டுள்ளது. 2152 கோடி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கேஸ் போடுறோம் பேசணும்னு சொல்லிருக்காங்க. என்ன நிலைமையில இருக்கு? ஏன்னா இந்த வாட்டி கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல மாணவர்கள் சேர்க்கை நடக்கல. ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கல்வியை தொடர வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த ஆண்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல கேள்வி கேட்டீங்க. 2152 கோடி
அந்த 2152 கோடியில ரைட் டு எஜுகேஷன் உடைய காம்பனன்ட் இருக்கிறது. அந்த ரைட் டு எஜுகேஷன் காம்பனண்ட்டை வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக அவர்கள் தரவில்லை. இருப்பினும் தமிழக அரசு அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த 60% காம்பனண்ட்டை தமிழக அரசு கொடுத்து விட்டது. இவர்கள் ஒன்றிய அரசு கொடுக்காமல் வஞ்சித்து வருகிறார்கள். நீங்க வந்து ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் செக்ஷன் 7 பிரகாரம் ஒன்றிய அரசு அவர்கள் முன்னாடியே அட்வான்ஸாக கொடுக்க வேண்டும் அந்த பணத்தை. ஆனால் ஒன்றிய அரசு 2 வருடங்களாக கொடுக்காமல் வஞ்சித்து வருகிறது. ஆகவேதான் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். அந்த வழக்கு விசாரணை வெகு விரைவில் வருவோம். அந்த வழக்கில் ஒன்றிய அரசு வந்து இந்த பணத்தை வந்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனு செய்து உள்ளோம். நீங்க அந்த மனு பாத்தீங்களா? அதுல இருக்கு. இல்ல, வாய்ப்பு வரும். அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. வாய்ப்பு வருவதற்காக நீதிமன்றத்தில் அணுகியுள்ளோம். நீங்க அந்த பெட்டிஷனை நீங்க பார்க்கல, சரியா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததுக்கு தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சிதான் அமையும், அது வந்து பாஜகவோட பங்கு இருக்கும் அப்படின்னு. அதுதான் இப்ப டெல்லியில இருந்து ஆள நினைக்கிறார்கள். தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் மக்கள் அவருடைய நலனை வந்து இவங்களுக்கு கருத்தில் கொள்ளவே இல்லை. நான் சொன்ன ஏற்கனவே ₹1 நம்ம வந்து பணம் கொடுக்குறோம். இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 26 பைசா தான் கொடுக்குறாங்க. அந்த 26 பைசா கூட பாருங்க. நான் சொன்ன ஏற்கனவே 37,000 கோடி அந்த மிஷன் ஃப்ளட் வந்தது, புயல் வந்தது, ஃப்ளட்டும் வந்தது 2023 பணம் கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதி வழக்கும் தொடர்ந்துள்ளோம். அதன் பிறகு 276 கோடி கொடுத்துள்ளார்கள். நீங்க எந்த ஸ்கீம் எடுத்துக்கங்க, மெட்ரோ ரயில் ஸ்கீம் எடுத்துக்கங்க, எதுவுமே வந்து உடனே கொடுக்கறது கிடையாது. அதுக்கு போராட வேண்டுமா இருக்கு. ஏன் கல்வி இப்ப அவர் கேட்டார், அவர் இந்த பணத்தை ஏன் அவங்க கொடுக்கல? அதுக்கு என்ன பதில்? இப்ப அவரே கேட்கிற, ஒரு நிருபர் கேட்கிறாரு, இந்த பணம் உங்களுக்கு தர வேண்டியதாச்சே, அவங்க ஏன் கொடுக்கலன்னு நீங்க கேட்டீங்களா? அமித்ஷா இங்க வந்தாரு, நீங்க கேட்டீங்களா? யாராவது ஏங்க கொடுக்கல, பணம் கொடுக்கலன்னு யாராவது கேட்டீங்களா? அது வந்து சட்டத்தில் இருக்கிறது. தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். இது சம்பந்தமாக கடிதங்களும் எழுதியுள்ளோம். நாடாளுமன்றத்தில் கேள்வியும் கேட்டுள்ளோம். அதாவதுங்க நீங்க மக்களுக்கு என்ன முக்கியமா வர வேண்டிய விஷயங்கள் என்ன? மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக பணம் வர வேண்டியது இருக்கு, கல்விக்கு உண்டான பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே போல இந்த ஃப்ளட் சமயத்துல வந்து கொடுக்க வேண்டிய அந்த பணம் கொடுக்காமல் இருக்கிறது. இவ்வளவும் வந்து இவர்கள் மேலே வந்து அழுக்கை வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் இப்ப வந்து நீங்க குஜராத்ல போர்ட்ல இவ்வளோ கிலோ ஆஃப் கொக்கைன்லாம் பிடிச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன பதில்? அவங்களுடைய பதில் என்ன? நீங்க போய் பாருங்க. குஜராத்ல போர்ட்ல எவ்வளவு கைப்பற்றி இருக்கிறார்கள். இது ரெகுலரா இது வந்து அதுதான் தமிழக அரசு வந்து அதற்கு உண்டான விஷயங்கள், அதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். இதை வந்து அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் மேல உள்ள அந்த அவங்க செய்யாத தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கும் துரோகத்தை மறைப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி வருகிறார்கள். நீங்க வந்து எல்லா மாநிலத்திலும் என்னென்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. ஒரு டேட்டா எடுத்து பாருங்க. தமிழ்நாடுடைய லா அண்ட் ஆர்டர் டாப் கிளாஸ்ல இருக்குங்க. நீங்க தயவு செஞ்சு மற்ற மாநிலத்தை எடுத்து கம்பேர் பண்ணீங்களா? நீங்க வந்து கேக்குறீங்களே, மற்ற மாநிலங்களை எடுத்து கம்பேர் பண்ணீங்களா? யூபி பாத்தீங்களாங்க? நீங்க உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்களா? குறைந்த இல்லைங்க. நான் சொல்றதை கேளுங்க. அதுக்காக வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க வந்து அதுக்கு அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். நீங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். நிச்சயமா வருங்க. நீங்க வந்து உங்களுடைய மண்ணை காக்க வேண்டும், உங்களை மொழியை காக்க வேண்டும்,
நீங்க வந்து இது இந்த நேரத்துல மானத்தையும் காக்கணும். மண்ணு மட்டும் இல்ல, மொழி மட்டும் இல்ல, மானத்தையும் காக்கணும்னா நம்ம இருந்து பயன் இல்லை. இது வந்து ஒரு போர் மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை எல்லாத்தையும் சுரண்டி விட்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய தமிழர்கள் ஐடென்டிட்டியே அழிக்க பார்க்கிறார்கள். நீங்க ஏன் வந்து கீழடி, ஒரே எக்ஸாம்பிளுங்க, கீழடி ஏன் வந்து இன்னைக்கு அதை மறைக்க பார்க்கிறார்கள்? ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல பேர் இருக்கிறது, என்டையர் கண்ட்ரியில சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களால் தாங்க முடியவில்லை. இந்த இந்த நேம் வந்து அவங்க எப்படியாவது எரேஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய இன்டென்ஷன்.